அவர்களைத் தொடர்ந்து செயல் அலுவலர் முருகையன் அவர்கள் அவர்களைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் அவர்களைத் தொடர்ந்து KP வித்யாதரன் அவர்களும் ஏற்றுகிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து அவர்கள் ஒரு போதனை ஏற்றுகிறார்கள், ஒரு திருமுகத்தை ஏற்றுகிறார்கள். நடராசனுடைய அன்பு மகள் பிரியா அவர்கள் ஏற்றுகிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து உமாமகேஸ்வரி அவர்கள் ஏற்றுகிறார்கள். துணைவியார் அவர்களைத் தொடர்ந்து கணபதி கிருஷ்ணன் அவர்கள் மற்றொரு முகத்தை ஏற்றி வைத்து திருவிளக்கு ஏற்றுகிற நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறார்கள். ஒன்றா சிறப்புடை வண்டு சேர் குழலி உடனுரை திருப்பாம்புரநாதர் திருத்துளம் மண்ணுயிர்களுக்கெல்லாம் நற்பேறு நல்கும் நற்பதியாகும். அப்பதியின் நுழைவு வாயில் கற்கத்தியில் வந்தாரை வரவேற்கும் வகையில் எழிலுடன் இளங்கும் திருப்பணி திலகம் திருப்பாம்புரம் நடராஜசுந்தரம் அவர்கள் நினைவு தோரண வாயில் திறப்பு விழாவிற்கு தலைமை ஏற்றிடும் திருப்பாம்புரம் திருக்கோவில் செயல் அலுவலர் நடராஜசுந்தரத்தின் இரண்டாவது மருமகன் குமரேசன் அவர்களும் அவருடைய அன்பு மகள் பிரியா அவர்களும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். சார் இந்த பக்கம் திரும்பிங்க சார், கேமரா பார்த்து அப்படியே பாருங்க. ரெண்டு பேர் சேர்த்தாரா சார்? அந்த பக்கம் திரும்பிங்க சார். மேடம் அப்படியே இந்த பக்கம் திரும்பிங்க. அந்த பக்கம் இறங்கி அப்படியே பாருங்க. சார் அப்படியே பாருங்க. சார் அப்படியே பாருங்க. சார் அப்படியே பாருங்க. எப்ப சார் அப்படியே பாருங்க சார். உலகிலே சீரோடும் சிறப்போடும் அப்படியே பாருங்க சார். சார் அப்படியே பாருங்க ஐயா. காலி அப்படியே பாருங்க. சேதுராமன் ஐயா அவர்களுக்கு சுவாமிஜி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். சேதுராமன் ஐயா அவர்கள் பணி செய்கின்ற பெருமான் எங்கடன் பணி செய்து கிடப்பது என்பதற்கு கண்ணுறங்காத இந்த பாடுபட்டவர் கேசவ அவர்களை வேலைக்கு அளிக்கிறேன். அப்படிங்க பாருங்க சார்.
வாங்கி வருது, மின்சாரம் வருது. அந்த தமிழரசு அவர்களுக்கு, விஜயலட்சுமி அவர்களுக்கும் திரு கணபதி கிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். முத்தமிழால் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய விரும்புகிறேன். பாருங்க சார். வரதாசுந்தரம் அவருடைய மைத்துனர் பன்முறை இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த தோரணவாயில் அமைகிற போதெல்லாம் வந்து வந்து பார்த்து சென்று உறுதுணையாக இருந்த திருமிகு விவேகானந்தன் அவர்களுக்கு ஊர் வாழ் சான்றோர்கள் சார்பாக ஊர் வாழ் சான்றோர் துரைராஜ் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவிக்க விரும்புகிறார்கள். அதற்கு மூல காரணமாக இருந்தவர் தீசோ நடராஜசுந்தரமையா அவர்கள் என்றாலும் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர். எவரிடத்திலும் எந்த பயனையும் எந்த உதவியையும் பொருளுதவியையும் நாடாது தன்னுடைய சொந்த பணத்திலே இருந்து இதை செய்து முடித்திருப்பவர் திருமதி ராமதிமகம் நடராஜசுந்தரம் அவர்கள். அவர்கள் நடராஜசுந்தரம் இருந்த வரையிலே அவருடைய வேலைகளே இருந்தார்கள். அவர்கள் எந்த நிகழ்ச்சியிலும் முன்னாலே பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர் தன்னுடைய கலையுடைய மறைவுக்கு பின்னாலே அவருடைய எண்ணத்தை ஈடேற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளின் அடிப்படையிலே பசி நோக்காது, கண் துஞ்சாது, மெய்வருத்தம் பாராது பலருடைய அன்பான அறிவுரைகளை ஏற்று இந்த சீரிய செயலினை செய்திருக்கிறார்கள். இந்த பகுதிவாழ் மக்கள், இந்த பகுதிவாழ் சான்றோர்கள் அவர்களை சிறப்பிக்கிற வகையிலே இங்கே அழகான வண்ண வண்ண சுவரோட்டுகளையும் ஓடுகளையும் வைத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று இறையருளை வேண்டி அவர்களுக்கு இந்த பகுதிவாழ் சான்றோர்கள் சார்பாகவும் ஆன்றோர்கள் சார்பாகவும் இவருடைய துணைவருக்கு திருப்பணி திலகம் என்று அப்பொழுது இந்த பகுதிவாழ் மக்கள் பட்டம் தந்தார்கள். இப்பொழுது அவருடைய துணைவியார் அவர்களுக்கு இறைப்பணி செம்மல் என்ற விருதினை வழங்கி அந்த விருதினை நம்முடைய சுவாமிஜி அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களாலே கொடுக்க இருக்கிறார்கள். இதை படிச்சிடுறேன். நாதர் திருக்கோயில் அருள்மிகு ராகு கேது திருத்தலம் திருப்பணி திலகம் புலவர் தீசோ நடராஜசுந்தரம் அவர்கள் நினைவு நுழைவு தோரணவாயில் சிறப்பு விழா 22/2/2013 அன்று நடைபெற்றது. அந்த விழாவில் திருமதி வி ராமதிலகம் அம்மையார் அவர்களுக்கு அவருடைய ஆன்மீக அரும்பணியை பாராட்டி சென்னை இந்த பகுதிவாழ் மக்கள் சார்பாக சென்னை தியாகராய நகர் ராமகிருஷ்ண மிஷன் ஆசிரமத்தின் செயலாளர் தவத்திரு சுவாமி பத்மசுவாமி மகராஜ் அவர்கள் அவர்களுக்கு இறைப்பணி செம்மல் என்ற விருது கல்பனா ஸ்ரீ டாக்டர் கணபதி கிருஷ்ணன் அவர்கள் உருவம் பெருத்த இவ்விருதினை வழங்குகிறார்கள். அறிவிக்கிறார்கள். திரு சம்பந்தம் அவர்களும் புதுக்கோட்டை திரு சம்பந்தம் அவர்களும் இன்னைக்கு நாம அவருடைய அரும்படியை பாராட்டி சாஞ்சி மாறிக்க அப்படியே பாருங்க.
துரைராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார். செயலாளர் அவர்கள் ஊர் பகுதி வாழ் மக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். பம்பரம் போல சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய நல்ல பண்பாகக்கூடிய திரு நடராஜபுரம் ராமதிலகம் அவர்களுடைய குடும்ப உற்ற நண்பர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சென்னை ராமகிருஷ்ணா மிஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய மூத்த தமிழாசிரியர் திரு சூரியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த அருள்மிகு வண்டுசேர் குழலி உடனாய அருள்மிகு சேஷபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு திருப்பாம்புரம் கிராமம் ஈன்றெடுத்த திருப்பணி திலகம் தெய்வ திரு ஐயா அவர்களது திருவுள பாங்கின் வண்ணம் இன்று நுழைவு வாயிலை தோரண வாயிலாக மிகவும் அழகுற அமைத்துள்ள அவரது துணைவியார் அம்மா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இத்தோரண வாயில் அமைவதற்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்த பில்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு மு சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும், இப்படி திருக்கோயிலின் தக்கார் திரு செயலாளர் முருகேஷ் அவர்களுக்கும் வழங்கிய தவத்திரு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரம செயலாளர் சுவாமிஜி ஐயா அவர்களுக்கும், ஜோதிட ரத்தினா முனைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இத்தோரண வாயில் மிக விரைவாக நல்ல முறையில் அமைந்திட உழைத்த கற்கத்தி கிராமவாசிகள், பில்லூர் கிராமவாசிகள் மற்றும் திருப்பாம்புரம் கிராமவாசிகள், முக்கியமாக திருப்பாம்புரம் துரைராஜ் ஐயா அவர்கள், எங்கள் திருக்கோயில் ஓதுவார் அவர்கள் எப்பொழுதும் இந்த பணியை கண்காணித்து செம்மையாக முடிவு உதவியவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நண்பரும் செயலாளருமான திரு கவியரசு ஈவோ அவர்கள் ஐயாவை பற்றி என்னிடம் நிறைய கூறியிருக்கிறார்கள். ஐயாவை பற்றி ஒரு நல்ல மனதிற்கு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி பெருமை கவியரசை தான் சாரும். அதன் பிறகு அவர்களுடைய குடும்பத்தாரோடு அவர்களுடைய குழந்தைகள் எல்லோரும் ஒருமித்த ஒரு நிகழ்ச்சி தருணமாக இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள். இத்தருணத்தில் நம் திருக்கோயிலின் குடமுழுக்கு நடைபெற்று சுமார் 10 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அடுத்த குடமுழுக்கிற்கு திருப்பணி வேலைகளை துவங்கலாம் என்று ஐயா அவர்கள் எண்ணம் போலவே நாம் இந்த திருப்பணி கும்பாபிஷேக விழாவை நடத்த வேண்டும் என்றும், அதற்கு எப்பொழுதும் இதே போல ஐயா அவர்களுடைய குடும்பத்தாருடைய உதவி எப்பொழுதும்